அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை பல்வேறு சூழ்நிலையில் நமக்கு தந்திருக்கிறான். ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய உயிர்கள் மட்டும் இருக்கின்ற உலகம் உண்டு. நாமோ நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களோ நபிமார்களோ சஹாபா பெருமக்களோ நமக்கு முன்னால் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ நமக்கு பின்னால் யாரெல்லாம் வர இருக்கிறார்களோ எல்லோரும் ஒரு உயிரினமாக ஒரு உயிராக இருந்த ஆலமுல் அர்வாஹ் என்ற ஒரு ரூஹுடைய உயிர்களுடைய உலகம் உண்டு. உயிர்கள் மட்டும் இருந்த உலகம் உண்டு. அதே மாதிரி அல்லாஹ் அடுத்த வழியாக தந்தைகளுடைய முதுகம் தண்டில் நம்மை வைத்திருந்தார். ஆலமுல் அர்வாஹ் என்ற உயிர்களுடைய உலகத்தில் நாம் இருந்தோம். அதற்கு அடுத்து தந்தைகளுடைய முதுகம் தண்டிலும் நாம் இருந்தோம். தந்தையுடைய முதுகம் தண்டில் இருந்து அல்லாஹ் அடுத்த உலகமாக அடுத்த வாழ்க்கையாக நம்முடைய தாயுடைய கருவறையை நமக்கு தந்தார். தாயுடைய கருவறையும் சில நாட்கள் இருக்க அடுத்த உலகமாக இந்த உலகத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து நாம் பிரிந்து போக கபருடைய வாழ்க்கையும் நமக்கு இருக்கிறது. கபருடைய வாழ்க்கைக்கு பின்பு மஹ்ஷர் மைதானத்துடைய வாழ்க்கையும் இருக்கிறது. மஹ்ஷர் மைதானத்திற்கு பின்பு சொர்க்கமோ நரகமோ நாம் தங்குகிற நாம் இருக்கிற ஒரு இடமும் என்ன செய்திருக்கிறது, நிரந்தரமாக ஒரு உலகம் இருக்கிறது. ஒவ்வொரு உலகமும் ஒவ்வொரு வாழ்க்கையும் அது ஆலமுல் அர்வாஹ் இருக்கலாம், அல்லது தந்தையுடைய முதுகம் தண்டாக இருக்கலாம், அல்லது தாயுடைய கருவறையாக இருக்கலாம், அல்லது இந்த உலகமாக இருக்கலாம், அல்லது கபராக இருக்கலாம், மஹ்ஷராக இருக்கலாம். கடைசியில் நிரந்தரமாக தங்கப் போகிற சொர்க்கமோ நரகமோ ஏதோ ஒரு இடமாக இருக்கலாம். எல்லாம் ஒவ்வொரு கட்டமாக வாழ்ந்து வரக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையும் மாறக்கூடியதாக இருக்கிறது. அந்த வாழ்க்கையை அனுபவிக்காமல் அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு அல்லாஹ் நம்ம என்ன செய்வதில்லை, கொண்டு செல்வதில்லை. ஒவ்வொரு இடத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், அல்லாஹ் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக நம்மளை கொண்டு வந்துட்டு இருக்கிறான். நம்ம யாருக்காது ஆலமுல் அர்வாஹ் இருந்த உயிர்கள் மட்டும் ஒன்றாக இருந்த அந்த உலகத்தை பற்றி யாருக்கு தெரியும்? யார்த்தையாவது ஒருத்தட்ட போய் எங்க நீங்கள் நம்மெல்லாம் ஆலமுல் அர்வாஹ்ல ஒன்றா இருந்தோமே, எப்படிப்பட்ட வாழ்க்கை அது, எவ்வளோ பேர் இருந்தாங்க, எங்கள் அத்தா அங்கே தான் இருந்தாங்க, எங்கள் அம்மா இருந்தாங்க, என் பாட்டனார் இருந்தாங்க, எங்களுடைய மூதாதையர்கள்லாம் அந்த இடத்துல ஒன்றா இருந்தோமே, எனக்கு பின்னாடி வரக்கூடிய என் பேரம்பேத்தியோ அல்லது என் பேரம்பேத்திக்கு பின்னாடி வரக்கூடிய பேரம்பேத்தியோ இவங்கெல்லாம் என்ன செஞ்சவன் ஒன்றாக இருந்தோம் சரி யாராவது கதை பேசி கேட்டிருக்கிறோமா? யாருக்காவது இந்த உலகத்தை பற்றி ஞாபகம் இருக்குதா? யாராவது நம்ம அந்த கல்யாண வீட்டுக்கு போனோமே, அந்த தேவைக்கு போனோமே, அந்த ஊருக்கு போனோமே, சவுதியில் பார்த்தோமே, கத்தரில் பார்த்தோமே, இப்படிங்கிற பேசுகிற நமக்கு ஆலமுல் அர்வாஹ் என்ற உலகத்தில் நாம் வாழ்ந்த கதை நமக்கு தெரியுமா? நாம் வாழ்ந்த வரலாறு நமக்கு தெரியுமா? தெரியாது. முதுகம் தண்டில் இருந்ததும் தெரியாது, அம்மாவுடைய வயிற்றில் வாழ்ந்த வாழ்க்கையும் தெரியாது. இந்த உலகத்தில் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறதே தவிர கடந்து போன வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரிவதில்லை. இப்போ என்ன வாழ்க்கை, நான் முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிறேன், முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, முன்னாடி அந்த நாடு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கிறது, கடந்து போன வாழ்க்கையை பற்றி இந்த நிகழ்காலத்தில் நாம் பேசுகிறது இந்த உலகத்தில் எப்படி இருந்தோம் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கடந்து போன வாழ்க்கையை பற்றி அது ஆலமுல் அர்வாஹ் இருக்கலாம், தந்தையுடைய முதுகம் தண்டாக இருக்கலாம், அல்லது தாயுடைய கருவறையாக இருக்கலாம். இதை பற்றி நம்ம என்ன செய்ய முடியாது, யாரும் பேச முடியாது. நம்மளை யாராவது ஒருத்தர் எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, யார்ச்சாவது பக்கத்தில் நண்பர்கிட்ட பேச முடியுமா? எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது எங்கள் அம்மா பிரியாணி சாப்பிட்டது, எங்கள் அம்மா நெய்சோறு சாப்பிட்டது, எங்கள் அம்மா கஞ்சி சாப்பிட்டது, ஏதாவது நமக்கு ஞாபகம் இருக்குதா? இல்லை உள்ளக்கு என்னென்ன நடந்துட்டு இருந்தோம்? நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம், ஸ்கேன் பார்க்குறோம், என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறோம், புள்ள இப்படி வளர்ந்துட்டு இருக்குது, இப்படிலாம் உருவாகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்.
இல்லை புள்ள தலைகளை திரும்புதா அல்லது அங்கே நகருதா இங்கே நகருதா, வெளியிலிருந்து பார்க்கிற மற்றவர்களுக்கு என்ன செய்கிறது, உள்ளே ஓரளவுக்கான ஒரு டெஸ்டிங்கோடு இது இப்படி தான் நகர்ந்துட்டு இருக்குது, இப்படி தான் வளர்ந்துட்டு இருக்குங்கிற இந்த உருவ அமைப்பை நாம் என்ன செய்கிறோம், யோசிக்கிறோமே தவிர, இந்த இதை பற்றி நாம் யோசிக்கிறோமே தவிர கடந்து போன அந்த தாயுடைய கருவறை கூட நமக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்காலத்துடைய வாழ்க்கையை சிறந்ததாக ஆக்கி தருவதற்காக, எதிர்காலத்துடைய வாழ்க்கை நல்லதாக ஆகுவதற்காக, எதிர்காலத்துடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆகாமல் இருப்பதற்காக, கேள்விக்குறியாக ஆகாமல் இருப்பதற்கான வாழ்க்கைக்கான வாழ்வியல் திட்டங்களை நமக்கு தந்தாங்க. எப்படி இருக்கணும், எப்படி வாழணும். நமக்கு பெரும்பாலும் இங்கே இருந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, மௌத்தான பின்னாடி யாராவது ஒருத்தர் மௌத்தாயிட்டாங்க அப்படின்னா நமக்கு அது ஒரு செய்தி. அது வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒன்று, ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் அது ஒரு தொந்தரவு. ஊர் மக்களுக்கு ஒருத்தருடைய மௌத்து அது ஒரு செய்தி. உறவினர்களுக்கு, குடும்பத்தாருக்கு அது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். கொஞ்சம் வயசு குறைவாக இருந்தால், ரொம்ப நாளாக கிடையிலே கிடந்துட்டாங்க அப்படின்னா எப்பண்டா போவோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்க்கவும் முடியல, பராமரிக்கவும் முடியல, கவனிக்க முடியலன்னு சொல்லி என்ன செய்யலாம், அது ஒரு செய்தியாக, அது ஒரு சாதாரணமான விஷயமாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். தூக்கிட்டு போகிற கபரை ஜனாசாவை குளிப்பாட்டும் போதும் நமக்கு பெருசாக தெரிகிறதில்லை, ஜனாசா தொழுகும் போதும் நமக்கு பெருசாக தெரிகிறதில்லை, கபரில் போய் வச்ச பின்னாடி நமக்கு பெருசாக தெரிகிறதில்லை. எல்லாரும் கபர்ஸ்தானுக்கு போகிறோம், எல்லாரும் கபர்ஸ்தானுக்கு போகிறோம். ஜனாசாவை அதுலேயும் சில பேர் கபர்ஸ்தான் பக்கத்திலே வர்றதில்லை, காம்பவுண்ட் சுவருக்கு வெளியிலே என்ன செஞ்சிடறாங்க, சில சீதேவிகள் அங்கேயே நிற்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். சில சீதேவிகள் ஜமாத்து ஜனாசாவுடைய தொழுகைக்கு வராமல், சில சீதேவிகள் ஜமாத்துடைய தொழுகையிலும் கலந்து கொள்ளாமல் நாளாந்திர மனிதராக ஒரு மாற்று மத நண்பர்களுக்கு கூட இங்கே சில பேருடைய ஜனாசால நம்ம பார்த்துருக்குறோம். மாற்று மத நண்பர்கள் கூட அந்த ஜனாசாவுடைய சப்பில் வந்து நிற்கிறாங்க, ஏதோ ஒன்று செய்கிறாங்க, நாமளும் என்ன செய்வோம், பக்கத்தில் போய் நிற்போமே. ஆனால் கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு முஸ்லீமுடைய கடைசி கடமை நிறைவேற்றக்கூடிய இடத்துல, முஸ்லீம்கள் எல்லாம் ஜனாசா தொழுகையில் கலந்துக்கூடிய இடத்துல நாம் இங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமே, வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோமே, தேவையில்லாத பேச்சுக்களை பேசிட்டு இருக்கிறோமே, நாம் என்ன செய்கிறோமே, மற்றவங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறோமே, நல்லது கெட்டதை பற்றி, அடுத்தவருடைய வாழ்க்கையை பற்றி அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோமே, வெளியில் நின்று ஜனாசா தொழுகிற பொழுது, தொழுகை நடந்துட்டு இருக்கும் பொழுது, வெளியில் நிற்கும் பொழுது கொஞ்சம் கூட மனசு உறுத்தல் இல்லாமல் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வெளியில் நின்று இருக்கிறோம்னா எவ்வளவு மோசமான சூழ்நிலையும் மனநிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நேரம் ஜனாசா தொழுகையை தூக்கிட்டு முடிச்சுட்டு போகிறோம். போகிற இடங்கள் எப்படி இருக்குது, மதிப்பிற்குரிய இடமாக இருக்கிறதா? அங்கேருந்து தான் எல்லா கதைகளும் பேசப்படுது, அங்கேருந்து தான் நிறைய செய்திகள் என்ன செஞ்சுட்டு இருக்கு, பகிரப்படுது. ஒரு டைம் கபர்ஸ்தானுக்கு நம்ம இப்போது கொஞ்சம் முன்னாடி தானே வரும், கொஞ்சம் முன்ன பின்ன தானே வந்துட்டு இருப்போம். கபர்ஸ்தானில் என்ன செய்யப்படுது, ஏதோ பிரச்சனை, நாம் இன்னும் ஜனாசா தொலை வச்சுட்டு என்ன செய்யலை, கபர்ஸ்தானுக்கு நான் போகலை. போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யுது, கபர்ஸ்தானில் உள்ள செய்தி வெளிநாடுகளில் பேசப்படுது, அங்கேருந்து நமக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி ஏதோ பிரச்சனையாக உள்ளக்கு அப்படின்ட்டு. அட்டன் டயத்தில் கபர்ஸ்தானில் என்ன நடக்குங்கிற செய்தி வரை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், உள்ளேயும் பேசிட்டு இருக்கிறோம், வெளியிலையும் பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் கபருக்குள்ளே என்ன நடக்க போகுது, என்ன சூழ்நிலைங்கிறத பேசுகிற, அதை பற்றி சிந்திக்கிற மனநிலை இல்லாத மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். கடைசி நேரத்துடைய அந்த நிமிடங்கள், அந்த வாழ்க்கை என்பது கடைசியில் முகத்தை பார்க்க போகிறோம், கடைசியில் அந்த கபருக்குழியில் வைக்க போகிறோம். கபருக்குழி தோண்டுவது என்பது சிரமமான விஷயம்தான், கபறுகளை அடக்கம் என்பது சிரமமான விஷயம்தான். ஆனால் அந்த கபருக்குழி உள்ளே இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை யோசித்து பார்க்கிறோமா? எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை? கபருக்குள்ள நம்மளை வச்ச பின்னாடி எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் குர்ஆன் சொல்வான், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா வதூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜூன். நீங்க மறுமையில ஒரு பெரிய வேதனை அனுபவிக்க போறீங்க. வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர்,
மறுமையில் நீங்கள் பெரிய வேதனை அனுபவிக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன வேதனையை டெய்லர் என்ன செஞ்சிருங்க, பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தில் சொல்கிறான். மறுமையில் உங்களுக்கு பெரிய வேதனை இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த பெரிய வேதனையை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேதனையை அனுபவிச்சுட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தொழுகையில் இருந்து முடிச்ச பின்னாடி அதிகமாக கேட்டு துஆக்களில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஸாபில் கபர், யா அல்லாஹ் இந்த கபர் வேதனையிலிருந்து என்ன பாதுகாத்துன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். என்னுடைய கபர்ல இருந்து என்ன பாதுகாத்து யாரு கேட்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கணுமா? அந்த துஆவை கேட்டாங்க. எல்லா வக்திலும் கேட்டாங்க. நமக்கு எல்லா வக்துங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. கிடைச்சா போவோம், கிடைச்சா தொழுவோம் அப்படிங்கிற மனநிலையில் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர் என்று என்ன செஞ்சாங்க, துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ் என்னை கபர்ல இருந்து பாதுகாத்துரு, யா அல்லாஹ் என்னை கபர்ல இருந்து பாதுகாத்துன்னு சொல்லி துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க, இஸ்தஈது பில்லாஹி மின் அஸாபில் கபர், நீங்கள் எல்லாருமே கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கப்பா. ஒரு தடவை இல்லை, தொடர்ந்து சஹாபா பெருமக்களை ஒன்று கூட்டி சொன்னாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் எல்லாருமே என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட கபர் வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்க. ஒரு தடவை இல்லை, 3 தடவை சொன்னாங்க. இஸ்தஈது பில்லாஹி மின் அஸாபில் கபர், இஸ்தஈது பில்லாஹி மின் அஸாபில் கபர் என்று சொல்லி 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேட சொன்னாங்க. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னாங்க, கபர்ஸ்தானுக்கு போறீங்களா, ஜனாசாவை அடக்கம் செய்துட்டீங்களா, அடக்கம் செய்த பின்னாடி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்க சகோதரர்களுக்காக, அங்க யாரை அடக்கம் செய்திருக்கிறார்களோ அந்த மனிதர்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேட்டு துஆ செய்யுங்க. என்ன செய்யணும், கபர்ஸ்தானுக்குள்ள போனா யாரு விட்டு கதையும் பேசுறது கல்ல இடம் அல்ல, எந்த கதையும் பேசுவதற்கான இடம் அல்ல, அது நம்மை பற்றி சிரித்து கொண்டிருக்கக்கூடிய இடமும் அல்ல. அது அங்க என்ன செய்யணும், கபர்ஸ்தானுக்குள்ள போனோம் அப்படின்னா அடக்கம் செய்த பின்னாடி அந்த அடக்கம் செய்த நபருக்காக இங்க என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்டு துஆ செய்யணும். இங்க துஆ செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் பாவ மன்னிப்பு, தானும் என்ன செய்தார்கள், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். சஹாபா பெருமக்களையும் தேட சொன்னார்கள். யாரை கொண்டு அடக்கம் செய்திருக்கிறார்களோ அவருக்காகவும் நீங்க என்ன செய்யுங்க, பாதுகாப்பு தேடி கபர்ல இருந்து பாவ மன்னிப்பு இருக்கணும். அந்த பாவ மன்னிப்பு பெற்று கபர்ல இருந்து என்ன செய்யணும், வேதனை இல்லாமல் இருக்கணுங்கிற அந்த மறுமையோட சிந்தனைக்காக நீங்க துஆ செய்யுங்கன்னு சொல்லி சஹாபா பெருமக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய சொல்லி சொன்னாங்க. கபருக்கு போனா இதை செய்யுங்க அப்படின்னு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுகிட்டே இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. எப்போ கபரை பத்தி பேசுனா, கபர்ஸ்தானுக்குள்ள போகல, கபரை பத்தி பேசுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பேசினாலும் சரி, சஹாபா பெருமக்களுடைய மஜ்லிஸ்ல எப்ப கபரை பத்தி பேசினாலும் சரி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அழுவார்கள். அவங்க தாடியெல்லாம் நனைய ஆரம்பிச்சிருமா, அவங்க தாடியெல்லாம் நனைஞ்சிரும். அழுது அழுது கண்ணம் மட்டுமல்ல, கண்ணத்திலிருந்து வழிந்து ஓடக்கூடிய அந்த கண்ணீர் என்ன செய்துவிடும், தாடியெல்லாம் நினைச்சிரும், தாடியெல்லாம் நினைஞ்சு போய் இருக்கும். அப்ப சஹாபா பெருமக்கள் கேட்பாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு, நாங்க என்ன செய்யறோம், உங்களை பல நேரங்களை பார்த்துருக்கிறோம், கவனிச்சிருக்கிறோம். நீங்க நரகத்தை பத்தி பேசும் பொழுதோ சொர்க்கத்தை பத்தி பேசும் பொழுதோ நீங்க என்ன செஞ்சது கிடையாது, இப்படி அழுதது கிடையாது. நாங்க பார்த்து, ஆனா அழுகுவீங்க. நரகத்தை பேசும்போது, அதோட வேதனையை பத்தி பேசும்போது நீங்க அழுதுருக்கீங்க, நாங்க பார்த்துருக்கிறோம். ஆனா கபரை பத்தி பேசும் பொழுது எவ்வளவு அழுகிறீங்க, உங்க தாடியே நினைஞ்சிருத, என்ன விஷயம் என்பதாக என்ன செய்யறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னல் கபர அவ்வள மன்சிலி, கபர் இருக்கு சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறோம், வேலை முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு அது ஒரு வேலையாகி போச்சு.
கபரில் எல்லாரையும் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வர்றது ஒரு வேலை. அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் கபர, இந்த கபர் இருக்கிறது அல்லவா, அவ்வள மன்சிலி, இதுதான் முதல் படித்தரம், மின் மனாசில் ஆகிரா, மறுமையுடைய உலகத்துடைய முதல் வாழ்க்கை என்பது கபர்ல இருந்து தொடங்குது. இன்னும் மறுமைக்கான வாழ்க்கைக்குள்ள நம்ம போகல, மௌத்தாயிட்டோம். மௌத்தால பின்னாடி கபருக்குள்ள என்ன செய்ய போறோம், போக போறோம். இந்த வாழ்க்கை தான் மறுமைக்கான முதல் வாழ்க்கை. இது நல்லதா அமைஞ்சிட்டுனா இனி போக போற வாழ்க்கை இதை விட சிறப்பானதாக இருக்கும். கபருக்குள்ள நம்ம போய் அந்த வாழ்க்கை நமக்கு நல்லதாக மாறிவிட்டது என்று சொன்னா இதை விட போக போற உலகம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு நமக்கு என்ன செய்யும், சிறந்ததாக இருக்கும். ஆனா இந்த கபரு நம்மளை கஷ்டப்படுத்திட்டுனா, இந்த கபரு நம்மளை வேதனைப்படுத்திச்சுன்னா இதுக்கப்புறம் போக போறக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்குல்ல, ரொம்ப பெரிய கஷ்டத்தை தந்துடும். இதுதான் நம்மளுடைய வரக்கூடிய எதிர்காலத்துடைய அந்த மறுமை வாழ்க்கைக்கான மஹ்ஷரில் நிற்கக்கூடியதோ அல்லது சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கு போகக்கூடிய அந்த சூழ்நிலையோ, இனி எல்லா வாழ்க்கையும் சிறப்பாக அமைவதற்கு முதல்ல கபருடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்கணும். இந்த கபரு நம்மளை வேதனைப்படுத்திச்சு அப்படின்னா, இந்த கபரு நம்மளை கஷ்டப்படுத்திச்சு அப்படின்னா, அடுத்தடுத்து போகக்கூடிய உலகம் என்பது, அடுத்தடுத்து போகக்கூடிய வாழ்க்கை என்பது ரொம்ப பெரிய மோசத்தை நமக்கு உண்டாக்கி தந்துடும். அதனால தான் நான் அழுகிறேன், இது நல்லதாக இருக்கணுமே, போற இந்த கபரு நமக்கு நல்லதாக இருக்க வேண்டுமே என்று சொல்லி என்ன செய்யற, நான் அழுதுகிட்டு இருக்கிற இந்த கபரு நம்மளை மோசம் பண்ணிடக்கூடாது, இந்த கபரு நம்மளை கஷ்டப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதை நினைச்சு அழுதுட்டு இருக்கிறேன்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாம கதை பேசி பார்த்துருக்குறோம், அப்படி தானே? நம்மளா என்ன செய்யறோம், என்னெல்லாமோ பேசுறதாக நாம பார்க்குறோம். பறவை பேசுனது நமக்கு தெரியும், குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. எறும்பு பேசின வரலாறுகள் நமக்கு தெரியும், என்னெல்லாமோ பேசிய வரலாறுகள் நமக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் கபரு பேசிக் கொண்டிருக்கிறது. ஏன் கபரும் நம்ம கபரும் ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுட்டு இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கிறான். என்ன பேசுறது, யாரை விட்டு கதையும் பேசிக்கொண்டு இருக்கிறதா, இல்லை யாரை பற்றியும் பேசிக்கொண்டு இருக்கிறதா, அல்லது வேற ஏதாவது தவறான பேச்சுக்களை பேசிக்கொண்டு இருக்கா, ஒன்றும் கிடையாது. அது பேசுற பேச்சு என்ன, அனபைத்துல் குர்பா, நான் யார் தெரியுமா, கபரு தன்னை பத்தி சொல்லுது, நான் யார் தெரியுமா, அனபைத்துல் குர்பா, நான் வறட்சியான வீடு. இந்த ஏதாவது பசியோடு இருக்குது அப்படின்னா, அந்த பசியோடு இருக்கிறவங்க எதை பார்த்தாலும் என்ன செஞ்சிருவாங்க, சாப்பிடக்கூடிய சூழ்நிலை. பிடிக்கும் பிடிக்கலங்கிறது அப்பாற்பட்ட விஷயம், எனக்கு அது பிடிக்கும் பிடிக்கலங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். பயங்கரமான பசியில் இருக்கும்போது, எதுவுமே கிடைக்காத சமயத்தில் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு பொருளை என்ன செய்வோம், அது மேலே விருப்பம் இல்லைனாலும் சரி சாப்பிடுங்கிறதுக்கான எவ்வளவு தூரம் பாஞ்சி போவோமோ, அதே மாதிரி அனபைத்துல் குர்பா, நான் வறட்சி விடு, ரொம்ப வறண்டு போய் இருக்கிறேன். இந்த மழை பெஞ்சுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இடங்களில் தண்ணி தேங்காது, சில இடங்களில் தண்ணி தேங்கினாலும், நம்ம ஊரெலாம் தேங்கினாலும் உடனே என்ன செஞ்சிடும், சில இடங்களில் கிட்டத்தட்ட தண்ணி எங்கே இருக்குது, 350-400 அடி கீழே போயாச்சு. வறட்சி பூமியாக சிலது இருக்கும். எவ்வளவுதான் என்ன செஞ்சாலும் தண்ணியை ஊற்றிட்டு இருந்தாலும் அது என்ன செய்யும், எவ்வளவு கொண்டு வா வச்சுக்கிறா அப்படிங்கும். அதே மாதிரி வறட்சியான ஒரு பூமியாக நான் இருக்கிறேன்னு சொல்லி கபரு சொல்லுது. நான் ஒரு வறட்சி, உள்ளக்க வர்றவன் பார்த்து வரணும். நான் கொஞ்சம் வறட்சியான இடம். இந்த மின்சார அமைப்புகள், மின்சார அந்த இது சுற்றி போட்டிருப்பாங்க, டேஞ்சர்னு சொல்லி போட்டிருப்பாங்க, சில இடங்கள் நாய்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு விழிப்புணர்வு என்ன செய்ய இருக்கிறது இல்லையா. கபூர் சொல்லுது, தன்னை பற்றி டேஞ்சர்னு சொல்லி சொல்லுது. நான் ஒரு வறட்சி வீடு, ஆனால் பைத்துல் வஹதா, நான் ஒரு தனிமை வீடு. கபூர் சொல்லுது, நான் தனிமையான வீடு. எந்த அத்தாவும் என் புள்ள பாசமான புள்ள, என் புள்ள என்ன செய்யுது, ரொம்ப நான் நேசித்து வளர்த்த புள்ள இல்லை, எந்த பிள்ளையும் எங்கள் அத்தா மாதிரி எங்கள் அம்மா மாதிரி என் மேலே யாரும் பாசம் வச்சது கிடையாது. யாராவது ஒரு 2 நாள் உள்ளக்க போய் தங்கிட்டு வருவோன்னு நினைப்போமா? எவ்வளோதான் அத்தாக்கள் மேலே பாசமாக இருக்கட்டுமே, எவ்வளோதான் அம்மாக்கள் மேலே பாசமாக இருக்கட்டுமே, எவ்வளோதான் மனைவி மேலே பாசமாக இருக்கட்டுமே,
எவ்வளவுதான் கணவர் மேலே பாசமாக இருக்கட்டுமே, யாராவது ஒரு 10 நிமிஷம் நின்று அங்கே நின்னா கூட எப்போ சீக்கிரவா டைம் ஆச்சு போவோம் அப்படின்ட்டு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, கூட்டு போக வேண்டியது. சிலது எப்பண்டா அடக்கிட்டு வெளியில் வருவோன்ட்டு இருக்குது. அது வெயிலோடைய தாக்க ஒரு பக்கம், சில நேரங்களில் ரொம்ப நேரமாக என்ன செய்ய முடியாது, ஒரு இடத்துல நிற்க முடியாதுங்கிற ஒரு பக்கம். யாராவது ஒருத்தர் கொஞ்சம் துணைக்கு பக்கத்தில் நான் என்ன செய்கிறேன், ஒரு குழியை தோண்டி போட்டு அங்கே கூரையை போட்டுட்டு ஒரு நாள் 2 நாள் எங்கள் அத்தா தனியாக தூங்க மாட்டாங்க, எங்கள் அம்மா தனியாக தூங்க மாட்டாங்க, நான் பக்கத்தில் யாரு அத்தாவுடைய குழியிலே இல்லை, பக்கத்தில் எங்கேயாவது இருப்போம்னு சொல்லி யாராவது யோசிப்போமா? இல்லை ஒரு நாள் 2 நாள் அந்த கபூர்ஸ்தான் கிட்ட போய் நின்றுக்கிட்டு என்ன செய்வோம், அந்த கபருக்குழியை வெளியே நிற்கிறோம், உள்ள குழியை தோண்டி உட்காரல, வெளியேவாது எங்கேயாவது கொஞ்சம் நேரம் போய் நிற்போமே, யாராவது யோசிப்போமா? உள்ளக்க வச்சா எத்தனை அண்ணன் தம்பிகளுக்கு கூட பிறந்தாலும் சரி, எத்தனை பேரை நம்முடைய உறவினர்கள் இருந்தாலும் சரி, எத்தனை பிள்ளைகளை நாம் பெற்றாலும் சரி, போய் உட்கார அந்த வீடு இருக்கிற அனபைத்துல் வஹதா, எத்தனை பேர் வந்தாலும் நான் தனிமை வீடு தான், எங்கிட்ட வர்றவ எல்லாருமே தனியாக தான் வரணும், யாரும் கூட்டி சேர்ந்து என்ன செய்ய முடியாது, உள்ளக்கு இங்கே வர முடியாது. எப்படி மௌத்தாலும் சரி உள்ளக்க வந்து உட்காரும் போது நீ தனியாக தான் வந்து உட்காரணும். நம்ம இப்போ வீடு கட்டும் போது சில நேரங்களில் என்ன செய்வோம், அண்ணன் தம்பிகள் இருக்கிறாங்க, ரூமை பார்த்து என்ன செய்யணும், கட்டணும். 3 பேர் இருக்கிறாங்களா, 4 பேர் இருக்கிறாங்களா, 2 பேர் இருக்கிறாங்களா, 1 2 வீடை கட்டுவோம், இல்லைன்னா ரூமை எக்ஸ்ட்ரா எடுப்போம், அப்படி தானே? அந்த வீடை அப்படி எடுக்க முடியுமா? எங்கள் அத்தா கொஞ்சம் வெளியில் போகிறதுக்கு சிரமமாக இருக்குது, என் பிள்ளைக்கு கொஞ்சம் வெளியில் போகிறது சிரமமாக இருக்கும், அட்டாச் வேணும், எதுவும் கிடையாது. அது தனிமை வீடு தான். போய் உட்காந்து புரட்டி போட்டு உள்ளக்க துணியை போட்டு முடித்து வச்சுட்டோம் அப்படின்னா, மண்ணள்ளி போகிறது, கம்பை போகிறது, பாய வரைக்கும் எல்லாம் என்ன செஞ்சுருக்கிற அந்த வேலை நடந்ததுன்னா அந்த தனிமையில விட்டுட்டு வர வேண்டியதுதான். அப்போ அதுக்கு கபரு சொல்லுது, நான் தனியான ஒரு வீடு, என் கூட துணைக்குவன் கூட இருக்கிறதுக்கு இங்கே யாரும் கிடையாது. ஆனால் பைத்துல் துராப், நான் ஒரு மண்ணு வீடு. நீங்கள் இங்கே சிமெண்ட் கட்டலாம், செங்கலை வச்சு கட்டலாம், அளபிளாக் வச்சு கட்டலாம், இல்லை நீங்கள் புதுசாக எதையோ ஒன்று வச்சு கட்டலாம். ஆனால் நான் மண்ணு வீடு தான்பா, இங்கே மண்ணு வீடு தான். நீங்கள் விதவிதமாக கலர் பெயிண்ட் அடிக்கவும் முடியாது, உள்ளக்கே ஏசி வைக்க முடியாது. எங்கள் அத்தா ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாங்க, என் பிள்ளை ஏசி இல்லாமல் இருக்க எதுவும் இங்கே கிடையாது, மண்ணு வீடு மட்டும்தான். ஆனால் பைத்து தூண், வீட்டில் கொஞ்சம் எறும்பு ஒரு நாள், பூச்சி ஒரு நாள் கொஞ்சம் யோசிப்போம். அது சொல்லுது ஆனால் பைத்து தூண், நான் புழு பூச்சி நிரம்பி இருக்கக்கூடிய இடம். என்னடா இது, நம்ம உள்ளக்க வச்சுட்டு வரும் பொழுது அங்கே எதுவுமே கிடையாது, அப்படி தானே? கபரில் தோண்டுறோம், தோண்டி உள்ளக்க வச்ச பின்னாடி அங்கே எதுவுமே கிடையாது, சும்மா மண்ணில் போட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், தரையை போட்டு வச்சிருக்கிறோம். ஆனால் கபர் சொல்லுது, ஏன் நீங்கள் வச்சுட்டு போன பின்னாடி அது புழுக்கள் நிரம்பிய வீடு, அது புழு தான் நிறைய இருக்கும். என் வீட்டில் ஏசி இருக்காது, ஃபேன் இருக்காது, லைட் இருக்காது, வேற எந்த சாதனமும் அதில் இருக்காது. என் வீட்டில் புழு பூச்சிகள் மட்டும்தான் இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் சொல்வதாக சொல்லி காட்டினார். அந்த வீடு இப்படிதான் என்ன செய்யும், இருக்கும். அந்த வீட்டில் நாங்கள் போகிறவங்க நல்லவங்களாக இருந்தால் அந்த கபர் சொல்லுமா, நம்ம நல்லவங்களாக இருந்தால், நம்ம தொழுகையாளியாக இருந்தால், நம்ம எந்த விதமான தீமைகளிலிருந்து விடுபட்டவர்களாக நல்லவனாக புண்ணியவன்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அந்த கபர் சொல்லுமா, முஃமினாக இருக்கும்போது அந்த கபர் சொல்லுமா, நன்மைகளை செய்து இருக்கும்போது அந்த கபர் சொல்லுமா, என் மேலே உலகத்தில் நடமாடும் போது, பூமியில் நடமாடும் போது நீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கபருக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டோங்க, கபருக்குள்ளே என்ன செஞ்சிட்டோம், வச்சிட்டோம். கபரு பேசும், யாற்ற எந்த ஜனாசாவை உள்ளக்க வச்சிருக்கிறோமோ அந்த ஜனாசாட்ட சொல்லும், நான் என்ன செய்கிறேன், எனக்கு மேலே பூமிக்கு மேலே நடந்தவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்றுதான்பா, நீ வா, அகலம் மரஹபா, உன் வரவு நல் வரவாகட்டும், நீ நல்லபடியாக என்ன செஞ்சிருக்கிற, இந்த இடத்துக்கு வந்திருக்கிற, நான் எப்படி கவனிக்கிறது மட்டும் பாரு. சில நேரங்களில் மருமகளில் கவனிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, பொதுவாகவே மற்றவங்களை கவனிக்கிறத விட விஐபிகளை கவனிக்கிற மாதிரி மருமகளை கவனிக்கிற மாதிரியே அந்த கபர் சொல்லுமா, நீ என் இடத்துக்குள்ளே வந்துட்ட, உன்னை நான் எப்படி கவனிக்கிறங்கிறத மட்டும் என்ன செய், நீ பார் என்பதாக என்ன செய்யுமா அந்த கபர் சொல்லுமா. உன் கண்ணு கெட்டின தூரம் விசாலமாகும். கபரை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், 3 அடி தானே வைக்கிறோம், அதெல்லாம் 3 அடி தான் வைக்கிறோம். ஆனால் அந்த கபருக்குழி விசாலமாக கண்ணு கெட்டின தூரம். அந்த ஜனாசா நல்லதாக இருந்தது என்று சொன்னால்
கண்ணுக்கு எட்டுன தூரம் என்ன செய்யும் அப்படின்னா அதனுடைய பாவி போகிற இடத்து வரையும் விசாலமாக போயிட்டே இருக்குமா. நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், 4 ஏக்கர் வச்சுருக்கோம், 3 ஏக்கர் வச்சுருக்கோமோ, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கபரு கூட என்ன செஞ்சிடும், நல்லவர்களாக இருக்கும் பொழுது அந்த கபரு விசாலமாக போகும் என்பதாக அந்த கபரு சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபரு சொல்லுது நான் விசாலமாக போயிட்டே இருப்பேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, நம்ம என்ன பெருசாக துணியை வச்சுருக்குறோங்க, ஜனாசா துணியை மாதிரி மோசமான துணி எதுவுமே கிடையாது. நீங்கள் லேசாக அப்படி கிழிச்சான்னு டக்குன்னு என்ன செஞ்சிடும், கிளிய ஆரம்பிச்சு. சிலதில் ரொம்ப மட்டமான துணிகளே இருக்குது. அப்படி தான் நான் இருக்கிறோம். ஜனாசா துணியாக எடுத்து கொடுக்கும்போது என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா இருக்கிறதுலே மட்டமான துணியாக தான் இருக்கும். உயிரோடு இருக்கும்போது அவர் என்ன செஞ்சிருவார், ஒரு மீட்ரு 500 ரூபாய்க்கு எடுத்திருப்பார், 1000 ரூபாய்க்கு எடுத்திருப்பார். ஆனால் மொத்தமாகவே என்ன செஞ்சிடும், இருக்கிறதுலே ரொம்ப குவாலிட்டி கம்மியான ஒரு ஜனாசா துணி என்ன செய்யப்படும், அங்கே பொதியப்பட்டு உள்ளக்க வைக்கப்படும். அந்த கபரில் வச்ச பின்னாடி நல்லவங்களாக இருந்தால் அந்த கபரில் அந்த ஜனாசாவுக்கு சொர்க்கத்துடைய ஆடை கொண்டு வந்து என்ன செய்யப்படும், அணிவிக்கப்படுமா. நம்ம என்ன பெருசாக துணியை போட்டு மூடி வச்சு கப்பன் பண்ணி அனுப்பி வைக்கிறோம். இதெல்லாம் ரிமூவ் பண்ண போகும். இதை விட சிறந்த ஆடை என்ன செய்யுது, நல்லவங்களாக இருக்கும்போது சொர்க்கத்துடைய ஆடை இருக்கும். சொர்க்கத்துடைய கதவை எல்லாம் என்ன செய்வானா திறந்து வைக்க சொல்லுவானா. சொர்க்கத்துடைய கதவை திறந்து வை. நம்ம ஏதாவது வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அந்த கபரு குழியில் வச்ச பின்னாடி அந்த கபரு நல்லவங்களாக இருக்கும்போது ஒரு கதவை என்ன செஞ்சிடும் அப்படின்னா திறக்கப்படும். அந்த கபரில் இருந்து என்ன செய்யும், சொர்க்கத்துடைய காற்று வர ஆரம்பிக்கும். அங்கே வரும் பொழுது உலகத்தில் என்னத்தை ஏசி போட்டிருக்கிறோம், ஏர் கூலர் வச்சுருக்கிறோம், ஃபேனை வச்சுருக்கிறோம், எத்தனை நாள் மழை பெஞ்சாலும் என்ன செய்யுது, ஒரு விதமான கூலிங் பனி வரும்போது ஒரு விதமாக இருக்கு இல்லையா, எதுவும் இல்லை. ஒரு அழகான குளிர்ந்த ஒரு தன்மை என்ன செய்யும் அப்படின்னா சுகமான ஒரு அனுபவத்தை என்ன செய்யுமா, அங்கிருந்து வரக்கூடிய காற்று தருமா. அப்படியே வரும் பொழுது இந்த நம்ம அதிகமாக மக்காவிலும் மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் பார்க்கும்போது ஒரு அந்த மனங்கிறது ஒரு தனி தான். ஒரு சின்ன துருவாற்றல் கூட இருக்காது, ஒரு விதமான மனம் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி சொர்க்கத்துடைய மனத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா கபருக்குள்ளேயே அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அந்த அளவுக்கு கபர் என்ன செய்யும் அப்படின்னா ஜனாசாவாக நம்ம அதை வச்சுட்டு வந்த பின்னாடி அவ்வளவு உபசரிப்பு என்ன செய்யும் கபரில் கிடைக்கும் என்பதாக என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.